என்னுடைய பேர் MKC விஜய் செல்வம். என்னுடைய ஊர் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அடுத்தது மீஞ்சூர். நான் சில்க் சப்ளையில் 27 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஜாபே பிடிக்காது, பிஸ்னஸ் தான் பிடிக்கும். அதனால் மேரேஜ் ஆகி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு பிஸ்னஸ் ஒரு 70-80 பவுன் வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மாதத்தில் ஏமாற்றப்பட்டு வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. சூசைட் பண்ணாத பிறதான். இதுக்கு மத்தியில் எனக்கு 2 பொன் குழந்தைகள். படிக்க வைக்கிறதுக்கு நிறைய சிரமப்பட்டேன், நிறைய அவமானப்பட்டேன். என் பசங்க BE பண்ணும்போது ஒருத்தர் 1 லட்சம் கேட்கும்போது பொம்பளை பசங்களாம் படித்து 1ஆம் வகுப்பத்தில் ஒரு 5 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணுற வழியை பாருன்னாங்க. அந்த அவமானம் தான் என்னை ஓட வச்சுது. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு காலகட்டத்தில் 2010 எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுங்க. அப்போது ஒரே ஒரு விஷயந்தான் சொன்னார். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவர் என்னுடைய நண்பர் மிஸ்டர் மோகன்ராஜ். எனக்கு வாழ்க்கையை கொடுத்தவர் நமது தலைவர் டாக்டர் டி சக்திவேல் சார். அப்போ ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க, முதலீடு எதுவுமே இல்லை, ஒரு 3 மாதம் வா, ட்ரைனிங் எடுத்துக்கோ, கற்றுக்க, பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணு, இல்லைன்னா உன் ஜாப் இருக்குது அதுக்கு போயிடுனாங்க. அந்த ஒரு வார்த்தை தாங்க என்னை மனுஷனாக மாற்றுச்சு. 3 மாதம் டெய்லி நான் இருந்தது சிவில் சப்ளை, ரேஷன் கடை வேலை, டெய்லி லீவ்லாம் போட முடியாது. சென்னையில் எனக்கு வேலை கிடையாது, எல்லாமே மீஞ்சூர் தான். டெய்லி 7 மணிக்கு வருவேன், நைட்டு 2 மணிக்கு வீட்டுக்கு போவேன். சில டைமில் ட்ரெயின்லாம் மிஸ் பண்ணிட்டு 5 கிலோமீட்டர்லாம் நடந்துலாம் போயிருக்கிறேன். ஒரே ஒரு நாள் கூட மிஸ் பண்ணது கிடையாது. 3 மாதம் இந்த பிஸ்னஸை கற்றுக்கனுடைய விளைவு துணிஞ்சு ஜாபை VRS கொடுத்தேன். ஃபேமிலி அப்படியே சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணேன். யார் 5 பவுன் தான் நீ கட்டி கொடுக்க லாக்கின்னா, எனக்கு இப்படி சிட்டிக்கு போகிற நேரத்தில் என் பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் என் ஃபேமிலி. ஆனால் ஒருத்தரோட எனக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இல்லை. அந்த அவமானம் தான் 6 மாதத்தில் வேலையை ரிசைன் பண்ணி இங்கே வந்து 15 மாதத்தில் 2 பொண்ணுக்கு 100 பவுன் போட்டு கட்டி கொடுத்தேங்க. 2012 நவம்பர் 23, 2014 பிப்ரவரி 9, 72 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மேரேஜ் பண்ணேன். அப்போ எவ்வளோ பேர் லட்சாதிபதியாக மாற்றிருந்தா நான் 72 லட்சம் சம்பாதிச்சிருப்பேன்ட்டு முடிவு பண்ணிக்கங்க. ஆல் த பெஸ்ட், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும்